மிக முக்கியமான காரணம் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு. இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கி நிற்குது. தேவையற்ற கொழுப்புகள் அங்கே படிஞ்சிருக்கு. எண்ணெய் என்ற பெயரில் பல வேறு வகையான திரவங்களை பயன்படுத்துறதுனால இந்த இரத்த நாளங்களில் தடை ஏற்படுது. அதே போல் யாரெல்லாம் டாய்லெட் போகிறதுல தொடர்ந்து பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை தொடர்ந்து யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பக்கவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னாக்கும், திடீர்னு வந்துருச்சு அப்படின்னாக்கும், வந்த உடனே வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்கும், எங்கே மறுத்து போகக்கூடிய இடம் இருக்கோ அந்த இடங்களில் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி தட்ட ஆரம்பிக்கணும். போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பக்கவாதம். இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்று பல நபர்களுக்கு மத்தியிலே இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு. இந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு ஏன் வருது அப்படின்னாக்கும், இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கி நிற்குது. தேவையற்ற கொழுப்புகள் அங்கே படிஞ்சிருக்கு. எண்ணெய் என்ற பெயரில் பல வேறு வகையான திரவங்களை பயன்படுத்துறதுனால இந்த இரத்த நாளங்களில் தடை ஏற்படுது. இந்த தடையை தொடர்ந்து நாம் கவனிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும்போதும், அதே போல் யாரெல்லாம் டாய்லெட் போகிறதுல தொடர்ந்து பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை தொடர்ந்து யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பக்கவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும், இந்த பக்கவாதம் வருவதற்கு முன்பாக மலச்சிக்கல் வரும். அதனை தொடர்ந்து மறுத்து போகக்கூடிய தன்மை வரும். இந்த இரண்டு அறிகுறிகளை தொடர்ந்து கவனித்து அதற்கு உரிய நடைமுறையை நாம் பின்பற்றினால் இந்த பக்கவாதம் என்ற ஒரு பிரச்சனை வராது. அதே போல் பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னாக்கும், இப்போ திடீர்னு வந்துருச்சு அப்படின்னாக்கும், வந்த உடனே வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்கும், எங்கே மறுத்து போகக்கூடிய இடம் இருக்கோ அந்த இடங்களில் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி தட்ட ஆரம்பிக்கணும். குறிப்பிட்ட இடம் எந்த இடத்துல மறுத்து போகுதோ அந்த இடத்த தட்டணும். அப்படி தட்டும்போது அந்த இடத்துல ரத்தம் உறையாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ அதையும் தாண்டி உறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கும், அடிப்படையில் உடனடியாக நம்ம பதட்டம் அடைவோம். அந்த பதட்டத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக ஒரு 4 கிராம்பு 4 ஏலக்காய் இதை 2 டம்ளர் தண்ணியில் போட்டு 1 டம்ளர் வற்ற வச்சு உடனே குடித்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பதட்டம் தணிஞ்சிடும். அந்த பதட்டம் தணிஞ்சிச்சு அப்படின்னாக்கும் அடைப்பு அதிகமாக தடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா உடனடியாக முழுமையாக அது நம்மளை துன்பத்துக்கு ஆளாக்கும். எனவே இந்த முறையை கடைபிடித்து நீங்கள் உங்களை அங்கேயே சரி செய்து கொள்ளலாம். அதனையும் தாண்டி பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னாக்கும், வந்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாக்கும் அதை 10 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். அதே போல் 6 மாதம், ஒரு ஆண்டுகள் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கும், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வரும் பொழுது அவங்களுக்கு 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் அவங்களுக்கு புற மருத்துவம் அளிக்கிறோம். அதே போல் அவர்களுக்கு 1 மாதம் முதல் 4 மாதம் வரையிலான பாரம்பரிய மருந்துகளை கொடுக்குறோம். போகர் மூலிகை வைத்தியசாலை தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள். அதன் வாயிலாக அவங்க முற்றிலும் நலமாகி சிறப்புடன் மீண்டும் பழைய நிலையில் தங்களுடைய பணிகளை தொடரலாம். எனவே பக்கவாதம் வரக்கூடாது அப்படின்னாக்கும், மலச்சிக்கல் எல்லாம் வச்சுக்கணும். அதான் முதல் வேலை. அதை முறையாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம். அதுவரை போகர் நேச்சர் கியூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.